தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புங்க. அதுவும் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பல வருடங்களுக்கு பின்னாடி இந்த வேலைவாய்ப்பு நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 8 வகையான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பதவியோட டீட்டெயில்ஸை நம்ம தனித்தனியாக செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் OA போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 2 வேகன்சிஸ் இருக்குது. 10th பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு முடிஞ்சிருந்தால் போதும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கொடுக்கல. அடுத்து அக்கௌண்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு MCOM முடிச்சுட்டு மினிமம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைப்பிஸ்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 2 வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பாருங்கள், மஸ்ட் ஹேவ் பாஸ்டு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாமில் ஹையர் கிரேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் 2 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 10th பாஸ் பண்ணிவிட்டு டைப்ரைட்டிங் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங் இருக்குது. இதுக்கு ஒரு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸு, BSc IT இல்லைனா BCA இதில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்து உங்களுக்கு ஒரு 2 வருஷம் ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரைவேட்டில் இருந்தால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அடுத்து ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு. இதுக்கும் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய போஸ்டிங்கு. இதுக்கும் அதே மாதிரி எனி டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. அடுத்து கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். 40 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபினான்ஷியல் அனலிசிஸ் போஸ்ட்டும் பிஸ்னஸ் அனலிசிஸ் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு MBA வித் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தால் அப்ளை பண்ணலாம். 45 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. ஃபினான்ஸை பொறுத்தளவுக்கு MBA ஃபினான்ஸ் வித் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங் செக்டாரில் இருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் 45 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பொறுத்தளவுக்கு உங்கள் எலிஜிபிலிட்டி மேட்ச் ஆனால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க. வீடியோவோட கடைசியில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அது 30/3/2024 வரைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸை பொறுத்தளவுக்கு போஸ்ட் மூலமாக தான் அனுப்ப போகிறீங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கவருக்கு வெளியே அப்ளிகேஷன் ஃபார் SPMU ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் எல்லாமே போஸ்ட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் இன்டர்வியூக்கான கால் லெட்டர்லாம் தபால் மூலமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களுமே தபால் மூலமாக தான் அனுப்பணும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் OA அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரோ கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கோ அப்ளை பண்ணால் இந்த இடத்துல அதோட நேமை கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்கள் நேமு. அடுத்து உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் அப்பாவோட பேர். அடுத்து ஜெண்டரை பொறுத்தளவுக்கு மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, லாஸ்ட் டேட் கேட்டிருக்காங்க. அதாவது ஏஜ் ஆன் லாஸ்ட் டேட் ஆஃப் பர்த்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பர்த் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/3/2024 தான் இந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி. அன்னைக்கு உங்களுக்கு வயசு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டியான்னு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கு நேராக ஒரு டிக்கை போட்டு விட்டு மற்ற கம்யூனிட்டியெல்லாம் நீங்கள் அடிச்சிருங்க. அடுத்து ப்ரெசன்ட் அட்ரஸ் வித் பின்கோடு, பெர்மனண்ட் அட்ரஸ் வித் பின்கோடு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட தற்காலிக முகவரி, நீங்கள் எங்கேயா தங்கியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு முகவரி, உங்கள் வீட்டுக்கு தபால் வரக்கூடிய முகவரி இது. அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸுங்கிறது உங்கள் நிரந்தர முகவரி, உங்கள் சொந்த ஊரில் இடம் வீடு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த முகவரி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒன்றுனா ரெண்டுமே ஒன்றா கூட கொடுத்துக்கோங்க. எனக்கு ரெண்டுமே ஒன்று தான், நான் ரெண்டு ஒன்றா தான் கொடுத்துருக்கேன். அடுத்து ப்ரெசென்ட் ஒர்க்கிங் அட்ரஸ், இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஒரு ஹைஃபன் போட்டு விட்ருங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பரு, அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, ரெண்டையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10th கொடுத்துருக்காங்க. 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட நேமு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, எத்தனை பர்சன்டேஜ். அடுத்து அதே மாதிரியே 12th எங்கே படிச்சிங்க அந்த ஸ்கூலோட நேமு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரு, அதுக்கப்புறம் என்ன மேஜர். இப்போ நீங்கள் பயோமேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பயோமேக்ஸு, அக்கௌண்டன்சினா அக்கௌண்டன்சின்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே யூஜி டிகிரி எந்த காலேஜ், எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, என்ன மேஜரு, என்ன பர்சன்டேஜ், இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க, நீங்கள் ஒர்க் பண்ண ஆஃபீஸோட நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க. இப்போ ஓஏவாக இருந்திருக்கீங்கன்னா ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு கொடுத்துட்டு எப்போ இருந்து எப்போ வரைக்கும், எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா 1 இயர்னு கொடுத்துக்கோங்க. இல்லை 1 இயருக்கு மேலே 1 இயர் 6 மந்த் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா 1 இயர் அண்டு 6 மந்த் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இது மாதிரி எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்களோ அத்தனை வருஷத்தை கொடுத்துட்டு கீழே சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்களோட சைனை வந்து நீங்கள் போட்டு விட்ருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதை ஃபில் பண்ணுறது. இதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக உங்களோட 10th மார்க் ஷீட்டு இல்லைனா டிசி. அடுத்து அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸு, டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸு வித் டிசியோட. அடுத்து ஆதார் கார்டு, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அடுத்து டைப்ரைட்டிங் தான் வச்சுருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ். இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணுன்றதை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஏன்னா எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துலையும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணுங்கன்றது மாதிரி மென்ஷன் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு ஜெராக்ஸ் காப்பியை மட்டும் அட்டாச் பண்ணி அனுப்புனாலே போதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது டவுட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.